கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பின்பகுதி. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலின் தேவனை அடைக்கலமாய் அல்லது அவரையே பற்றி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அவராலே உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பலன் கிடைக்கும். இங்கே இந்த சத்தியத்துல ரூத் என்கிற ஒரு அருமையான ஒரு பெண் மகள். அவள் ஆல்ரெடி சிறு வயதிலே விதவையாக்கப்பட்ட ஒரு மகள். அவளுக்கு ஆதரவற்ற நிலையிலும் அந்த சூழ்நிலைய ஃபேஸ் பண்ணாங்க. எப்படி ஃபேஸ் பண்ணாங்க தெரியுமா? சோதனையை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையே பற்றி கொண்டிருக்க தன்னை தீர்மானித்தாங்க. தனக்கில் இருந்த வயதான மாமியை பின்பற்றி வரும்படி அவர்கள் பின்பற்றி வந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றதுக்கு ஒப்பு கொடுத்ததுனால பாருங்க, ஆண்டவர் அவங்களுக்கு மனுஷ கண்கள்ல தயவு கொடுத்தார், புதிய ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுத்தார், புதிய வாசலை திறந்தார். நீதிமானாகிய போவாசும் அவங்களுக்கு கிடைத்தாங்க. இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலையும் நீதிமானாகிய போவாஸ் கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க. தேவனாகிய கர்த்தரை நீங்க பற்றி கொண்டு இருங்க. நிச்சயமான பலனை நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.